நடிகர் அஜித்குமார் திரையுலகத்துக்கு 33 ஆண்டுகள் ஆகிடவே இதை ஒட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. உருக்கமான அறிக்கையை அது அமைஞ்சிருக்கு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, எண்ணில் அடங்காத அளவுக்கு வெற்றியும் தோல்வியும் சினிமாவில் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என் வெற்றி மீது நான் சந்தேகம் கொள்ளும் போது உங்கள் அன்புதான், ரசிகர்களின் அன்புதான் என்னை மீண்டு வர செய்துள்ளது. இந்த அன்புக்கு என்றும் உண்மையாக இருப்பேன். இந்த அன்பை எப்போதும் இருக்க பிடித்திருப்பேன். ஆனால் என் பயணம் சினிமாவோடு முடிந்துவிடவில்லை. எனக்கான மோட்டார் ரேசிங் உலகத்திலும் நான் பயணிக்கிறேன். இந்த பயணம் என்பது பார்த்திங்கன்னா எனக்கு ரத்தத்தையும் சதயத்தையும் தந்த விஷயமாக இருக்கிறது. விபத்துகள் அதிக சந்திக்கிறேன். பல முறை நான் தூக்கி எறிந்திருக்கிறேன். இருந்தாலும் அது எனக்கு பிடித்திருக்கிறது. அதில் பயணிக்கிறேன். இது ஒரு விருதுகளுக்காகவோ ஒரு தலைப்பு செய்திகளுக்காகவோ அல்ல. என்னுடைய ஒழுக்கம், துணிவு மற்றும் குறிக்கோளுக்காக இதை நான் பயன்படுத்துகிறேன். என்னை நான் நிரூபிக்க பயணிக்கிறேன். வீரமிக்க நாட்டில் பிரதிநிதியாகவும் நான் இருக்கிறேன் அஜித்குமார் சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரேசிங் தாண்டி நானாக இருக்கிறேன். அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான். உங்கள் அன்பை என் சுயநலத்திற்காக அல்லது தவறாக என்றைக்கும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரசிகர்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பை நான் என்னுடைய சுயநலத்துக்காக எப்போதும் பயன்படுத்த மாட்டேங்கிறத அஜித் இதை திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைத்து வழிநடத்தி நம்பி வளர்ச்சிக்கு வித்திட்ட அனைத்து இயக்குநர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், பத்திரிகையாளர்கள், சேட்டலைட் மற்றும் சமூக ஊடகங்கள், விமர்சனங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னை பல விதமாக விமர்சனம் செய்யும் அனைவருக்குமே நன்றி தான். ஒவ்வொரு விதத்தில் தான் இருப்பார்கள். அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழகத்தின் மதிப்புக்குரிய தலைவர்கள், எல்லா சந்தர்ப்பங்களிலும் எனக்கு உதவியாக இருந்த அதிகாரிகள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அதே சமயத்தில் எனக்கு விருது வழங்கிய மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஜனாதிபதி மேடத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா என் வாழ்வில் பலம் பார்த்திங்கன்னா என் மனைவி தான் என் பலம். எல்லா தருணங்களிலும் அவர் தான் என்னுடன் இருக்கிறார். கஷ்ட காலங்களில் துணை நின்றவர் அவர் தான். என் குழந்தைகள் அனுஷ்காவும் சரி மற்றும் ஆத்விக் இருவருமே என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தவர்கள். சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு கொள்ளும் மனப்பான்மையுடன் என்னை வளர்த்து மறைந்த தந்தை PS மணி மற்றும் என் அம்மா மோகினி மணி, சகோதரர் மற்றும் குடும்பத்தை அனைவருக்கும் எங்கள் ஆதரவு நன்றின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் பல சமயங்களில் அதிகம் வெளியே வராமலும் பேசாமலும் இருந்திருக்கிறேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. அதே நேரத்தில் மோட்டார் பைக்கு ரேசிலும் சரி, சினிமாவும் சரி, என் முழு கவனத்தை செலுத்தி உங்களை மகிழ்விக்க நான் தவறியதே இல்லை என்று தெரிவிச்சிருக்காரு. அதே போல் என்னுடைய குறைகள் அனைத்தையும் உங்களுக்கு தெரியும். இந்த 33 வருடங்களில் என்னை ஏற்றுக்கொண்டு என்பது அனுபவித்திருக்கிற அனைவருக்குமே நன்றி. இன்றும் என்றும் எனக்கு துணையிருக்கும் ரசிகர்களுக்கும் உண்மையாக இருக்க முயற்சிப்பேன் என்று தெரிவிச்சிருக்காரு அஜித்குமார். இந்த அறிக்கையை தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்படுகிறது. பல விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. குடும்பத்தையும் பேசியிருக்காரு, ரசிகர்களையும் பேசியிருக்காரு, தனக்கான வாழ்க்கையும் பேசியிருக்காரு. அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தில் ஒரு தெளிவாக இருக்கார். அதாவது ப்ரொஃபஷனல் தான், தொழில் விஷயத்தில் ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கார். 2வது ஃபேமிலி, 3வது தனக்கான வாழ்க்கை. இந்த 3மே வழிவகுத்து அதற்கான இடைவெளியில் அவர் தன்னை வாழ்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பலவிதமான பாராட்டுகளும் இந்த தருணத்தில் அந்த அறிக்கையின் மூலம் குவிந்திருக்கிறது குறிப்பிட்டிருக்கிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தலை எப்போதுமே தலை தான் அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய அறிக்கை அமைஞ்சிருக்கு.